நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று ஜூன் மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஆண்டவருக்கு உகந்த நாள் இந்த நாள். ஆண்டவருடைய சிறப்பான இந்த நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்பாக நின்று நம்மையே நாம் சீர்தூக்கி பார்த்து அவருடைய கிருபையால் நிரப்பப்பட காத்திருக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய இருமாப்புகளை உடைத்தெறிந்து தாழ்ச்சியின் ஆடை அணிந்து அவர் முன் நிற்கிற பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார். இதோ இந்த அருமையான நாளில் திருப்பாடல் 107 வரிகளை நாம் நினைவுகூர்ந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி அவர் நல்லவர் என்றும் அவர் என்றென்றும் உள்ளது அவருடைய பேரன்பு என்றும் பறைசாற்ற அழைக்கப்படுகிறோம். ஆகவே துதித்து பாடுவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவர் அகில உலகத்துக்கும் அவர் கடவுளாயிருந்து ஆட்சி செய்கிறார். சிலர் கப்பலேறி கடல்வழி சென்றனர், நீர்த்திரள் மீது வாணிகம் செய்தனர். அவர்களும் ஆண்டவரின் செயல்களை கண்டனர், ஆழ்கடலில் அவர்தம் வியத்தகு செயல்களை பார்த்தனர் என்கிற வார்த்தைகள் தரையின் மீது மட்டுமல்ல கடலின் மீதும் ஆட்சி செலுத்துகிறவர் ஆண்டவர் என்பதை ஆண்டவர் பல்வேறு சூழல்களில் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். ஆகவே தான் வானத்திலும் பூமியிலும் எல்லா அதிகாரமும் ஆண்டவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே பூமியில் வாழக்கூடிய நாம் ஆண்டவரை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு அவருடைய பெரிய கிருபைக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. பல வேளைகளில் நாம் பஞ்சபூதங்களை நம்பி அவைகள் வல்லமையுடைய ஒரு அடையாளமாக இருப்பதை உணர்ந்த அந்த காலத்து மக்களைப் போல நாமும் பல வேளைகளில் இவைகளையே தெய்வமாக கருதக்கூடிய ஒரு சூழலை பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் விவிலியத்திலே பல பக்கத்திலே அவர் உணர்த்துவது, அவர் காற்றுக்கு உரிமையாளர், நெருப்பு அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது. இதோ பஞ்சபூதங்கள் எல்லாம் அவருக்கு அடிபணிந்து கிடக்கின்றன என்று உணர்த்தி கொண்டே இருக்கிறது. அவர்கள் வானம் மட்டும் மேலே வீசப்பட்டனர், பாதாளம் மட்டும் கீழே தள்ளப்பட்டனர், அவர்கள் உள்ளமோ இக்கட்டால் நிலை குலைந்தது என்கிற வார்த்தை அநேகருக்கு உரிய வார்த்தையாக மாறியிருக்கிறது. பலர் உலக அடையாளங்களையே தெய்வங்களாக ஏற்கிற வேதனை, ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அந்த பார்வை எல்லோருக்கும் கிடைக்க நன்றி செலுத்தி பாடி துதிக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. அன்பின் பரமபிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,
அமைதி உண்டானதால் அவர்கள் மகிழ்ச்சியுற்றனர் என்கிற வார்த்தை. இந்த நாளினுடைய திருப்பாடலின் நாங்கள் சிந்திக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நெருக்கடியில் அவர்கள் ஆண்டவரை கூவி அழைத்தனர். அவர்களுக்கு உற்ற துன்பங்களிலிருந்து அவர் அவர்களை விடுவித்தார் என்கிற வார்த்தை. புயல் காற்றை அவர் பூந்தென்றலாக மாற்றினார் என்கிற வார்த்தை. எங்கள் வாழ்விலும் பல்வேறு சூழல்களில் நீர் எங்களுக்கு விடுதலையின் தெய்வமாக, அமைதியின் தெய்வமாக இருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிறீர். நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்தி உம்மை துதித்து மகிழ்ந்து ஆராதிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை நாதரே எம்மில் துணையாக வாருமே. நற்கருணை